லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீங்க பாப்பாவோட கையை பிடிச்சி கொடுக்கும்போது என் மக செல்வி நதியாவை செந்தில் அமுதா தம்பதிகளுக்கு இந்த பொன்னியம்மன் சாட்சியாக தத்து கொடுக்குறேன்னு 3 முறை சொல்லுங்க. சரி, நீங்களும் தேங்காய் கை வைங்கோ. அம்மா நீங்களும் தான். இப்போ நான் சொன்னதை மறுபடியும் அப்படியே சொல்லுங்க. என் மகன் நதியாவை செந்தில் அமுதா தம்பதிகளுக்கு இந்த பொன்னியம்மன் சாட்சியாக தத்து கொடுக்குறோம். பாப்பா நீ கையை எடுத்துக்கோம்மா. தம்பி 2 பேரும் சேர்ந்து கொடுங்க. புருஷாய வித்மஹே பரமேஸ்வராய தீமஹி தன்னோ ஈஸ்வர பிரச்சோதயாத், நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். பாப்பா 2 பேர் நடுப்புற உட்காரு. இனிமே நீங்க 2 பேரும் தான் என்னோட அப்பா அம்மா. ஆமாம் நதியா, நாங்களும் இனிமே எனக்கு அப்பா அம்மா தான். இவங்களுக்கு நீங்கள் பொங்கல் வச்சு விருந்து படையல் போடணும். அதை நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே போய் பண்ணுங்க. சரிங்க சாமி, வாங்க. இதை வந்துடுறோம். வாங்க எல்லாரும் அங்கேயே போய் உட்காரலாம். ஹலோ, நீங்க 2 பேரும் எங்க போறீங்க? முட்டிட்டு அப்படியே போறீங்க? வேற என்ன பண்ணணும்? ஒரு தடவை முட்டிட்டு இன்னொரு தடவை முட்டலன்னா கொம்பு முளைச்சிடும். அதனால நீங்க 2 பேரும் இன்னொரு தடவை முட்டிக்கோங்க. என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? முட்டிக்கோங்க. சூப்பர்க்கா. அமுதா, நான் உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லணும். கோவிலுக்கு வரியான்னு கேட்டேன். வந்தாங்களா? வந்தாங்களாவா? தேவதைங்கள்லாம் அமுதா கிட்டதான் ஒரு தேவதை எப்படி இருக்கணும்னு கிராமர் கத்துக்கணும்.
அப்படி ஒரு அழகு தேவதையா அன்னைக்கு வந்தா. போதும் பில்டப்ஸ், விஷயத்த சொல்லுங்க. ம், சரி சரி சொல்லுங்க. ம். நான் அவளை பார்த்த நிமிஷத்திலேயே கிளீன் போல்ட் ஆயிட்டேன். அப்புறம் அப்புறம் என்ன, உண்மையை சொல்றதுக்கு தான் நான் வர சொல்லியிருந்தேன். வந்த வேலையை பார்க்கலான்னு நானும் அவ முன்னாடி போய் நின்னேன். ஆனா உண்மையை சொல்ற தைரியம் எனக்கு இல்லை. அப்புறம் எப்படி சொன்னீங்க? எப்படியோ தைரியத்தை வரவழைச்சிட்டு முன்னாடி போய் நின்னேன். அவ கண்ணை பார்த்து, அமுதா, நான் நான் வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. நான் சொன்னா நீ என் மேல கோவப்படக்கூடாது. முதல்ல என்னன்னு சொல்லுங்க. கோவப்படுறதா வேணாமான்னு அப்புறம் பாப்போம். நான் வந்து நீங்க தான் சொல்லுங்க. நீ நினைக்கிற மாதிரி நான் வாத்தியார் இல்லை. நான் ஒரு கிளர்க். நான் உங்களை நம்பி என் வாழ்க்கையவே கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்ன இப்படி ஏமாத்திட்டீங்களே. அப்படின்னு போயிட்டா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, அவ பின்னாடியே போய் அவ காலிலே விழுந்துட்டேன். அமுதா, நான் அவனை வேணும்னு ஏமாத்தலாமதா. நான் உன்னை முதல் தடவை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன், நீதான் என்னுடைய பொண்டாட்டின்னு. உன்னை வேற யாருக்கும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. நான் பார்க்கறத சொன்ன வேலை தான் பொய்யே தவிர என் காதல் ஒன்றும் பொய்யில்லாமதா. பேசாதிய, போய் சொல்லிட்டியல்ல. இனிமே மூஞ்சிலே முழிக்காதிய. மேடத்துக்கு பொய் சொன்னா சுத்தமாக பிடிக்காது. கோவம்னா உங்கள் வீட்டு கோவம் எங்கள் வீட்டு கோவம்லாம் இல்லை, அப்படி ஒரு கோவம். அப்புறம் எப்படி ஒத்துக்க வச்சீங்க? ஒரு வழியா என் காதலை அவளுக்கு புரிய வச்சேன். உனக்கு பொய் சொல்றது பிடிக்காதுன்னு தெரிஞ்சோம் நான் பொய் சொல்லியிருக்கேன்னா, நான் உன்னை எம்புட்டு காதலிச்சிருக்கேன்னு சொல்லி எவ்வளவோ எடுத்து சொன்னேன். அவள் இன்னும் புரிஞ்சுக்கல. அதுக்கப்புறமும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அச்சச்சோ, அப்புறம்? ஒரு வழியா நான் பேசினதை அமதா புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏத்துக்கிட்டா. சூப்பர் சூப்பர், கேட்கவே அம்பட சந்தோஷமா இருக்கு. சரி, நீங்க ரெண்டு பேரும் இப்ப சேர்ந்து சந்தோஷமா தானே இருக்கீங்க? என்னடா இப்படி கேட்ட? இந்த உலகத்திலேயே எங்களை மாதிரி சந்தோஷமா யாராச்சும் இருப்பாங்களான்னா தெரியாது. அம்புட்டு சந்தோஷமா இருக்கும். ம். இது படையல் பொங்கல். பாப்பாவுக்கு உங்கள் கையால் ஊட்டி விடுங்க. அதுக்கப்புறம் பாப்பா உங்களுக்கு ஊட்டி விடட்டும். இந்தாங்க பிரசாதம். நதியா, நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். பெரிய ஆளாகி நீ இன்னும் நிறைய பேரை படிக்க வைக்கணும். யாருக்கிட்டையும் கெட்ட பேர் எடுத்துறாத. பொய் சொல்லி யாரையும் ஏமாத்தக்கூடாது. முக்கியமா உன்னை நம்புறவகளை ஏமாத்திராத. நீயும் யார்கிட்டயும் ஏமாறாம இருக்கணும்.
நதியா, அமுதாமா சொன்ன மாதிரி நீ நல்லா படிக்கணும். உன்னை நம்பி வரவங்க யாரையும் கடைசி வரைக்கும் கைவிடாம பார்த்துக்கணும். ம். முக்கியமா உன் நல்லதுக்காகவோ இல்லை மற்றவங்க நல்லதுக்காகவோ பொய் சொல்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை உனக்கு வரவே கூடாது. அப்படி வந்தா கூட நீ பொய் சொல்லவே கூடாது. சரிப்பா. ம், இப்ப நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன். அம்மா, இந்த தத்தெடுக்கிறதோட கடைசி சாங்கியம் இதுதான். தத்தெடுக்கிறவங்க பாப்பாவுக்காக வேண்டிக்கிட்டு அங்கே கோவில் பிரகாரத்தில் தொங்குற மணியை 3 முறை அடிக்கணும். சாமி, என்ன இது அம்புட்டு உயரத்துல இருக்கு? என்னம்மா விவரம் புரியாமல் பேசுகிற? இந்த மணி இம்புட்டு உயரமாக இருக்கிறதுக்கு காரணமே புருஷன் பொண்டாட்டியை தூக்கணும். பொண்டாட்டி நல்லா வேண்டிண்டு 3 முறை அந்த மணி அடிக்கணும். என்ன யோசிக்கிறேன்? சீக்கிரம், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சாங்கியம் முடிக்கணுமா? அம்மா வாங்க, அப்பா வாங்க, போங்கம்மா, பொங்க தம்பி. வாங்க. அப்பா தூக்குங்கப்பா. கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தா இங்க பார்த்தேலா என்ன கருமத்தெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குன்னு. மணி அடிக்க சொன்னா என்ன செய்தாலும் பார்த்தேலா தலை எழுத்து. அப்புச்சி, உமா, நம்ம கிளம்பலாமா? ஏமாமா இப்பதானே வந்தோம், அதுக்குள்ளேயுமா கிளம்பணும்? இன்னும் சாமியை கும்பிடவே இல்லையே. என்னங்க சும்மா இருக்கேலா? அப்புச்சே யார பார்க்க கூடாதுன்னு நினைச்சாரோ அவங்களே திரும்ப பார்த்த கடுப்புல இருக்காக. நீங்க வர விடுத்தா, எல்லாம் என் விதி. இதெல்லாம் என் காலத்துல பார்க்கணும்னு இருந்திருக்கு. வா கிளம்புவோம்.
என்ன கிளம்புன்னு சொல்றாங்க? இல்லையே, இதை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. ஆரம்பிப்போம். என்ன உமா, கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? இல்ல, விடுங்க. சொல்லு உமா, என்னாச்சு? உமா, என்னத்தா, என்னாச்சு? அப்புச்சி இருக்காக, அவங்க முன்னாடி கண் கலங்க கூடாதுன்னு நினைச்ச. என்னால இதுக்கு மேல அடக்க முடியல. என்ன உமா சொல்ற? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஏன் உமா சொல்லு, யாராவது ஏதாச்சும் சொன்னாங்களா உன்ன? நான் இருக்கும்போது கண் கலங்கினா நல்லாவா இருக்கு? விடுங்க. உமா சொல்லுத்தா, அதான் மாப்பிள்ளை எம்பிட்டு தூரம் கேட்கறாங்கல்ல. எல்லா அக்காவையும் அவங்களையும் நினைச்சுதான். பாவம் நீங்க, உங்களை இப்படி திரும்ப திரும்ப காயப்படுத்திட்டே இருக்காங்களே, என்னாலே தாங்க முடியல. நீங்க இதெல்லாம் எப்படி அப்பச்சு தாங்கிக்கிறீங்க? நீங்க அந்த அமுதாவை தலையில தூக்கி வச்சு ஊரே மெச்சுக்கிற அளவுக்கு கொண்டாடினீங்க. இப்ப பாருங்க, இம்பட்டு நாள் சிதம்பரம் மகளை ஒருத்த ஏமாத்திட்டான். சிதம்பரம் தான் மகளுக்கு நியாயம் வாங்கி தர நினைச்சாருன்னு நினைச்சிட்டு இருந்த எல்லாருமே அந்த புள்ள சந்தோஷமா தான் இருக்கு, இவருதான் அவங்கள பிரிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காருன்னு எல்லாம் பேசுவாங்க. நீங்க அவளுக்கு நல்லது செய்யணும், நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்ச பாவத்துக்கு அன்னைக்கு பஞ்சாயத்துல வச்சு பாதி மானத்தை வாங்கினா. பொறவு மண்டபத்துல வேலை செய்யறேன்னு வந்து மீதி மானத்தையும் வாங்கினா. இப்போ கோயில் அவங்க செஞ்சத எப்படி அப்பச்சு என் வாயால சொல்லுவேன்? இங்க வச்சு ஊர் முன்னாடி நம்ம மொத்த மானத்தையும் வாங்கிட்டா. அக்கா பாவம் அப்பச்சி, அவ படிக்காதவ, வெள்ளந்தி. அவளை யார் வேணும்னாலும் என்ன வேணாலும் சொல்லி ஏமாத்தலாம். அந்த ஒன்ன பயன்படுத்திக்கிட்டு உங்களை பழி வாங்கதான் அந்த செந்தில் திரும்ப திரும்ப ஏதாச்சும் பண்ணி ஊர் மக்கள் முன்னாடி உங்க மானத்தை வாங்கிட்டு இருக்காங்க. அமுதா இப்படி நடந்துக்கிறதால பாவம் அவளுக்கு மட்டுமா இந்த கெட்ட பேரு? செத்த நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க பார்த்து சிரிச்சிட்டு போனாங்களே, அந்த மாதிரி ஊரே நம்மள பார்த்து சிரிக்க போகுது. ஊர் முழுக்க உங்களுக்கு தான் இன்னைக்கு கெட்ட பேரு. பாவம் அப்பச்சு நீங்க. இன்னும் அந்த செந்தில் உங்களை என்னெல்லாம் பண்ண காத்துட்டு இருக்கானோ. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு உண்மையே தெரிஞ்சது. என்ன நின்னுட்டீங்க? அமுதா அம்மா கிட்ட இது மட்டும் தான் போய் சொன்னீங்களா, இல்ல வேற ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிருக்கீங்களா? நதியா, நான் அப்புறம் சொல்றேன் போ. நில்றா. பாவி பாவி, என் நிம்மதிய கொத்த அறுத்து போடவே வந்திருக்கியா? என் மானத்தை வாங்கறதுக்குன்னு நான் எங்க போனாலும் குடும்பத்தோட என் பின்னாடியே வருவீங்களா? அன்னைக்கு மண்டபத்துல இவங்க தான் மருமகன், இங்க எடுபடி மகதான் எச்சல் எடுக்கிறான்னு மானத்தை வாங்கின. பஞ்சாயத்துல எல்லார் முன்னாடியும் என் மகளை வச்சு என் பேரை கெடுத்த. கடைசியில இங்கேயும் மாமா. ஏய், என்னடா மாமா? நான் உனக்கு மாமாவா? இனி அந்த வார்த்தைய சொன்ன வாயை உடைச்சிருவேன். கண்டிப்பா. அம்மா, செந்தில பாவ யாரோ அடிச்சிட்டு இருக்காங்க. எங்க? அதோ அங்க. வா. நீ எல்லாம் எப்படிடா வெக்கம் இல்லாம வெளியே வர? உன்னை பார்த்தாலே உடம்பெல்லாம் எனக்கு கூசுதுடா. என் மானத்தை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா என்ன சாவடிக்கிறதுக்கு ஒரு கத்தியால என் கழுத்தறுத்து ஒரேடியா என்ன சாவடிச்சிடுறா.
என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்களா? எப்படி அவரு பாவம் அசிங்கப்படுத்திட்டாரு பாத்தீங்களா? என்னதான் மாமனாரா இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணலாமா? என்ன நினைச்சிட்டு இருக்கிய? அவ பண்ண ஒரே தப்புக்காக தான் நீங்க ஒவ்வொரு வாட்டியும் அவளை அவமானப்படுத்தும் போதெல்லாம் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கா புச்சி. இந்த பிரச்சனையை ரொம்ப பெருசு பண்ணாதீங்க, இதோட நிறுத்திக்கோங்க.